வணக்கம். சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் லா பேப்பர் எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணணும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா புது சப்ஜெக்ட், நம்ம 11th 12th கரிக்குலத்தில் இது இருக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி உங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணனா ஸோ தட் எக்ஸாமினரோட கான்ஃபிடென்ஸை ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் யூ அவுட். நம்ம சிஏ ஃபவுண்டேஷனோட பிஸ்னஸ் லாவோட பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக 3 பிரிக்கலாம். நம்பர் 1 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பான். நம்பர் 2 கேஸ் லாஸ், ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த லைட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இதுக்கு என்ன டெசிஷன்னு உங்களை சொல்லுவான். 3வது டிஃபரன்சஸ் பிட்வீன். இது மூணா பிரிக்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பரை. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இந்த செஷன்ல 2 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று, ஹவு டு பிரசன்ட் அவர் பிஸ்னஸ் லா ஆன்சர்ஸ். நம்பர் 2, அப்பப்போ ஐ வில் ஆல்சோ கிவ் யூ சர்டன் டிப்ஸ். டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் லா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இட் இஸ் நாட் அ ஸ்கோரிங் பேப்பர். நோ. நீங்க கரெக்டா பேப்பர் எழுதினீங்கன்னா, கரெக்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா பயங்கர ஸ்கோரிங் பேப்பர் இந்த பிஸ்னஸ் லா. உங்க அக்ரிகேட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின், கோல்டன் ரூல்ஸ். இதெல்லாம் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸை எப்பவுமே யூ ஆல்வேஸ் பிரசன்ட் யுவர் ஆன்சர் இன் பாயிண்ட்ஸ். பாயிண்டா எழுதுங்க. பெரிய லெங்தி பேராவா அப்படியே ஒரு பேஜ் ஃபுல்லா ஃபில் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1, அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 2 நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு சாம்பிள் எப்படி எழுதணும்ன்றது. சொல்ல டோன்ட் ரைட் பிக் பேரா, பாயிண்டா எழுதுங்க. ஸோ தட் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு எக்ஸாமினர் உங்க பேப்பரை திருத்தும் போது. அதே மாதிரி சப்ஹெட்டிங் கொடுங்க. அந்த பேரா எதை பத்தி பேசுறதுன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஹெட்டிங்கே சொல்லிடணும். கீ ஏரியா, அந்த கீ வேர்ட்ஸ் அதையே கூட சப்ஹெட்டிங்கா கொடுங்க. 3வது, கீ வேர்ட்ஸோ கேஸ் லாஸோ கோட் பண்ணீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சாதாரண பென்சில்ல நீங்க அண்டர்லைன் பண்ணா போறோம். டூ நாட் ஒரி அபவுட் காஸ்மெட்டிக் கரெக்ஷன்ஸ். டிஃபரெண்ட் பென்ல பண்ணணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் பண்ணவும் கூடாது. சாதாரண பென்சில் போறோம் உங்க கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. கீவேர்ட்ஸ் ஆர் கேஸ் லாஸ். ஸோ தட் எக்ஸாமினருக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்க விஷயம் தெரிஞ்சுதான் இந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்க. யூ நோ வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும் எக்ஸாமினருக்கு. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 6 மார்க் அப்படின்னா யூ கேன் ரைட் 6 பாயிண்ட்ஸ். சரியா? ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஆன்சர். நம்ம ஸ்கூல்ஸு காலேஜஸ் சொல்லுவாங்க நீ எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்கன்னு. லிட்டரலா த கிரேட் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் லைக் சிஏ உங்க உங்க பேப்பரோட வெயிட் பொறுத்தோ, நீ எத்தனை பேஜஸ் எழுதுறீங்களோ அதை பொறுத்து மார்க்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டு த பாயிண்ட் எழுதுறீங்களா, கீவேர்ட்ஸ் இருக்கா, கரெக்டா கான்செப்டுவலா புரிஞ்சிருக்கீங்களா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதுறீங்களா, இது அத்தனையுமே இட் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் while correcting business law paper. அப்ப 6 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்களா, 6 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் வருதா, இட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா போறோம். சரி, எந்த பாயிண்ட் எழுதணும் எதுவுமே புரியலையே, கவலையப்படாதீங்க. உங்க என்ன மெட்டீரியல்ல இருந்து படிக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல்ல அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கானோ அதை எழுதுங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, சார் எனக்கு என்ன எழுதணும்னே தெரியலையே. கன்ஃபியூஷனே வேண்டாம். சிஏ மெட்டீரியல் இருந்து படிக்கிறீங்களா, சிஏ மெட்டீரியல் அவன் என்ன சொல்லியிருக்கானோ அந்த கண்டென்ட் எழுதுங்க. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். 6 மார்க்ஸ் கொஸ்டின் சிஏ ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும்போது உங்க புக்ல ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கானா இட் இஸ் நாட் கம்பல்ஷன் யூ ஹேவ் டு ரைட் என்டையர் 10. 7 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போறோம். ஏன்னா 6 மார்க் கொஸ்டின் தானே. என்ன எழுதணும், எந்த மெட்டீரியலை பேஸா வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ உங்க ப்ரிப்பரேஷன் அதுல என்ன சொல்லியிருக்கானோ அதை எழுதுங்க. அதெல்லாம் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வாட் டு ரைட். ஏன்னா வெரி ஃப்ரீக்வெண்டா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கொஸ்டின் எனக்கு என்ன எழுதுனே தெரியல சார் அப்படின்னு. அதுதான் அங்க கிளீனா மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. யூ ஹேவ் டு ரைட் as explained in your institute study material or ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் வச்சு படிச்சீங்கன்னா that you will write. முக்கியமா நீங்க எழுதும்போது என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா எல்லா மெயின் பாயிண்ட்ஸ் அந்த கண்டென்ட்ல அந்த டாபிக்ல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிருக்க கூடாது நீங்க. அதே மாதிரி செக்ஷன் நம்பர் எழுதுறது கம்பல்ஷன் கிடையாது. சிஏல நீங்க செக்ஷன் நம்பர்லாம் எழுதணும்ன்றது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா செக்ஷன் நம்பர் எழுதுறதுனால பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி தான், எக்ஸாமினரோட கான்ஃபிடன்ஸை ஈஸியா வின் பண்ணிடலாம். நீங்க
கரெக்டான செக்ஷன் நம்பர் கோட் பண்ணீங்கன்னா தட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே, விஷயம் தெரிஞ்சு படிச்சிருக்கான் அந்த பையன்னு ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாமினரோட கான்ஃபிடன்ஸை வின் பண்றதுக்கு ஒரே வழி நம்ம பேப்பர்ல நம்ம எழுதுற கண்டென்ட் தான். முதல் 2 பக்கம் படிக்கும் போதே நம்ம என்ன புரிய வைக்கணும்னா எக்ஸாமினருக்கு ஐ ஹவ் ரெட் இன் அண்ட் அவுட் ஆஃப் பிசினஸ்லான்னு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த சிம்பிள் சொல்யூஷன் தான் இந்த கேஸ் லாஸையும் இந்த செக்ஷன் நம்பரையும் கோட் பண்றது. நிறைய பேர் செக்ஷன் நம்பர்லாம் கஷ்டம், நான் வேண்டாம், கம்பல்ஷன் இல்லை அப்படி நினைச்சுக்காதீங்க. இன்னைக்குமே வாட் வி லேர்ன் வித் பிளஷர் வி நெவர் ஃபர்கெட். ஒரு ப்ரெஷரா எடுத்துட்டா தான் எல்லாம் மறந்து போயிடும். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரோட மொபைல் நம்பரையும் தூக்கத்துல எழுந்து கேட்டா அப்படியே ஒப்பிக்கிறோம். 10 டிஜிட் இருக்கு, ஒரு முன்ன பின்ன ஒரு நம்பரை மாத்தி போட்டா கூட ராங் நம்பரா போயிடும். 10 டிஜிட் ஒப்பிக்கிறோமே, கரெக்டா சொல்றமே அதே ஆர்டர்ல. என்னைக்காவது நம்ம ப்ரெஷர் எடுத்துட்டோமா இந்த 10 நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும், என் ஃப்ரெண்டு நம்பரை 9789810760 இந்த மாதிரி நான் வந்து ஞாபகம் வச்சுன்னு நான் காத்தால எழுதி பார்த்தேன்னா இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தானா ஞாபகம் இருக்கு. இந்த சப்ஜெக்டும் அப்படிதான், பிசினஸ்லாவும் அப்படிதான். ஒரு அவர்ஷன் காட்டாதீங்க, ஐயோ ரொம்ப லீகல் ஜார்கன்லாம் இருக்கு, இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு. இல்ல இட் இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் சப்ஜெக்ட், பயங்கர ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா. செக்ஷன் நம்பர் மேல ஒரு லவ் காமிங்க, ஷோ சம் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் அ செக்ஷன் நம்பர். எனக்கு தெரியும் இந்த செக்ஷன் நம்பரோட தான் நான் ஆன்சரை படிக்க போறேன்னு ஒரு விருப்பத்தை நீங்க காமிக்கும் போது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க அந்த செக்ஷன் நம்பர்ஸை. அதே மாதிரி தான் லேண்ட்மார்க் கேஸ் லாஸ். லேண்ட்மார்க் கேஸ் லாஸ்லாம் ப்ளீஸ் கோட் இன் யுவர் ஆன்சர். ஏகேஎஸ் அகாடமியில நானே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கேன். பார்ட் 1 முதல் 3 டாபிக் எல்லாரும் இருக்கிற லேண்ட்மார்க் கேசஸ் டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கணும். லேண்ட்மார்க் கேசஸ்லாம் எதனால அந்த வேர்டிக் கொடுத்தாங்க, எந்த டாபிக் கீழே அந்த கேஸ்ல வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்ல இதெல்லாம் கோட் பண்ணாதான் எக்ஸ்ட்ரா மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் சொன்ன பேக்ரவுண்ட்ல ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் வந்தா எப்படி எழுதணும் சார்? ஏன்னா பாயிண்டா எழுதுனீங்களா அப்படின்னா என்ன, ஒரு ஃபார்மேட்டுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கேட்கறான் உங்களுக்கு டிஸ்கஸ் இன் டீடைல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா ரிலேட்டிங் டு மைனர்ஸ் அக்ரிமெண்ட்னு கேட்கறான். அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, நம்ம 11th 12th நம்ம பண்ணுவோம். ஒரு கொஸ்டினை கேட்டானா ஸ்ட்ரெயிட்டா அந்த கொஸ்டின் எழுத மாட்டோம், அந்த கொஸ்டினுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸ் பாயிண்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ல யாரும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. டிஸ்கஸ் இன் டீடைல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா ரிலேட்டிங் டு மைனர்ஸ் அக்ரிமெண்ட்னா ஸ்ட்ரெயிட்டா லா மைனர்ஸ் அக்ரிமெண்ட் ஓட இம்பாக்ட் என்ன ப்ரொவிஷன்றது ஸ்ட்ரெயிட்டா எழுதுறீங்க, அது போறோம். Don't explain who is minor, who is having the capacity to enter into a contract, ஒரு இன்ட்ரோ கொடுத்துருது. அதே மாதிரி இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா ரிலேட்டிங் டு மைனர்ஸ் அக்ரிமெண்ட் முதல்ல எல்லா சப் பாயிண்ட்டையும் எழுதிடுறது. அதுக்கப்புறம் அந்த கீழே ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றது. இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. ப்ளீஸ் பிலீவ் மீ, நமக்கு வந்து பிசினஸ் லா 60 மார்க், 40 மார்க் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்கும் இருக்கு. அதனால ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் டு த இது ஆன்சர். ஸோ ஒரு ஃபார்மேட்டுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இல்லை சார் மைனஸ் அக்ரிமெண்ட் ஆர் வாய்ட் அபினியூஷன் உள்ள ஏதோ பெயிலார்லாம் இருக்கேன்னு நான் கண்டென்ட் நீங்க படிக்காதீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்ன்றதை மட்டும் பாருங்க. ஸோ இப்படிதான் பாயிண்டா எழுதணும். முதல் பாயிண்ட் மைனஸ் அக்ரிமெண்ட் ஆர் வாய்ட் அபினியூஷியோ, ஏதாவது லேண்ட்மார்க் கேஸ்லாவோ எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா அதை கோட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே நெக்ஸ்ட் பாயிண்ட் நோ எஸ்டோப்பல் அகெயின்ஸ்ட் தி மைனர். ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 6 மார்க்கா 6 பாயிண்ட் எழுதுறீங்களா, அது 6 பாயிண்ட்ல 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிளோ லீடிங் கேஸ் லாஸோ தெரிஞ்சா ப்ளீஸ் கோட் இட். 3வது பாயிண்ட் மைனர் கேன் நாட் ராட்டிஃபை. சி சப்ஹெட்டிங் இருக்கு, பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதெல்லாம் லெங்தி பேராவா இல்லாம அழகா ஸ்பேஸ் விட்டு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி லேண்ட்மார்க் கேஸ்ல அண்டர்லைன் பண்ணி உங்க ஆன்சர் பிரசன்ட் பண்ணும்போது எக்ஸாமினருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னைக்குமே நீங்க எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை பிரசன்ட் பண்ணும்போது இமேஜின் நீங்க ஒரு பேப்பரை கரெக்ட் பண்ணீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க, அப்படிதான் நினைச்சு நீங்க எழுதணும். அதேதான் எனக்கு தான் தெரியுமேன்றதுக்காக எனக்கு ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின் சார் இது அப்படின்றதுக்காக 12 பாயிண்ட் இருந்ததுன்னா ஐசிஐ செட்டிமெண்ட்ல 12 எழுதாதீங்க. கேட்டிருக்கதே 6 மார்க் தானே, 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதினா போறோம், அதை தாண்டி எழுத வேண்டாம். ஜஸ்ட் பிகாஸ் யூ நோ, ப்ளீஸ் டோன்ட் ரைட் எவ்ரிதிங் பிகாஸ் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க எல்லாம் எழுதினாலும் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துட போறாங்களா? இல்ல. அதே மாதிரி இந்த கேஸ் லாஸும் செக்ஷன் நம்பர்ஸும் கோட் பண்ண போது ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏகே சார் இப்போ வீடியோல சொன்னாரு கேஸ் லாஸ் கோட் பண்ணாலோ இந்த மாதிரி செக்ஷன் நம்பர்ஸ் கோட் பண்ணாலோ கான்ஃபிடன்ஸ் வின் பண்ணிடலாம்னு தப்பா கோட் பண்ணிடக்கூடாது. மார்க் மைனஸ் ஆயிடும். அவன் கான்ஃபிடன்ஸ் நீங்களே போய் கம்மி பண்றீங்க தேவையில்லாம. தெரிஞ்சுன்னா கரெக்டா கோட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம்.
கஷ்டம்லாம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா சில டிப்ஸ்லாம் சொல்றேன். கடைசி ஒரு 7-8 அட்டம்ப்ட் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு என்னென்ன டாபிக்லேருந்து என்ன கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்லாம் கேட்டிருக்கான்னு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சு அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கான செக்ஷன் நம்பர்ஸையும் லீடிங் கேஸ் லாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நிஜமாவே அத்தனை லீடிங் கேஸ் லாஸையும் நீங்க எழுத 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 கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். சப்ஜெக்ட் மேல ஒரு ஈர்ப்பு வரும், சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கேஸ் லாஸ் தான் இட் இஸ் அ பிளட். சரியா? அப்ப டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பாயிண்டா எழுதுங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பிரசன்டேஷன். 6 மார்க் நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே எழுதுங்க, எந்த தப்பு இல்லை. 7 பாயிண்ட் எழுதுங்க எக்ஸாம்பிளோட. எக்ஸாம்பிள் எழுத்துக்கும் எழுதுமா வேண்டாம், 2 எக்ஸாம்பிள் எழுதினா கூட போறோம். அனதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ரெண்டாவது, இந்த கேஸ் லாஸ்ன்னு கேட்கறாங்க சார். இந்த லைட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன டெசிஷன் வரும் நீ நினைக்கிற இப்படின்னு கேட்கறாங்க. இதை நான் என்ன சார் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், நிறைய பேருக்கு டவுட். நார்மலா எந்த கேஸ் லாஸ் ரிலேட்டட் கொஸ்டினா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கரெக்டா கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஆக்டை அவன் இன்கார்பரேட் பண்ண சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன அந்த கேஸ்ல நடந்திருக்குன்னு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஆன்சரை இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டெசிஷன். அதே மாதிரி டெசிஷன்னா என்ன மீன் பண்றான்னா, அவன் சொன்ன அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன டெசிஷன் நீங்க நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. வெதர் எக்ஸ் கேன் கிளைம் டேமேஜஸா, எக்ஸ் கேன் நாட் கிளைம் டேமேஜஸா, வெதர் எக்ஸ் ஹாஸ் டு ரிட்டர்ன் த கூட்ஸா, இல்லாட்டி எக்ஸ் ஷுட் நாட் ரிட்டர்ன் த கூட்ஸா, வாட் எவர் இட் இஸ். உங்க டெசிஷனை முதல்ல எழுதுங்க. எதனால அந்த டெசிஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு ஹைலைட் பண்ணணும். உங்க ஓன் வேர்ட்ஸ்ல கொடுக்க கூடாது. ஓன் வேர்ட்ஸ்லனா நீங்க ஏதோ நம்ம நாட்டாம கிடையாது, நம்ம தீர்ப்பு நமக்கு இஷ்ட மாதிரி கொடுக்கறதுக்காக. ஐ ஹவ் டு ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். ஏன்னா அதுக்கு தான் உங்களை டெஸ்ட் பண்றான். நியாயமா பார்த்தா இதுதான் சார், உங்க நியாயம் தர்மத்துக்கு ஏற்பட்டு நீங்க அங்க கோட் பண்ற உங்க ஓன் வேர்ட்ஸ் அவங்க சொல்லல. இந்த ரீசன் சொல்றது ப்ளீஸ் ஹைலைட் வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் தட் கேஸ். அதை பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோ, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோ, பார்ட்னர்ஷிப் ஆக்டோ, எல்எல்பியோ என்ன பேசுறதுன்றதை அங்க கோட் பண்ணுங்க. ரீசன்ல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒருவேளை இந்த மாதிரி சினாரியோல இந்த மாதிரி தான் டேமேஜஸ் கிளைம் பண்ணணும்னு சொல்றது, இவ்வளவுதான் டேமேஜஸ் வாங்கிக்கலாம்னு சொல்றது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றது. கோட் த கண்டென்ட், கோட் வாட் த ஆக்ட் சேஸ். அந்த ரீசன் இருக்க இடத்துல எதனால அந்த டெசிஷன் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பேஸ் இருக்கணுமே. அதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோ, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லயோ ஆர் வாட் எவர் ஆக்ட் இட் இஸ் கவர்ட் இன் யுவர் சிலபஸ், அதுல அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அந்த ப்ரொவிஷன் எடுத்துன்னு போய் இந்த ரீசன்ல போய் ஃபிட் பண்ணுங்க. மூணாவது, லீடிங் கேஸ்ல அந்த ரிலேட்டடா நிச்சயமா லீடிங் கேஸ் லாஸ் இருக்கும். பிலீவ் மீ, உங்களை எக்ஸாமில் அவன் டெஸ்ட் பண்ணக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸும் லீடிங் கேஸ் லாஸை பேஸ் பண்ணி தான் ஆர் அந்த ரிலேட்டட் தான். அதனால எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா லீடிங் கேஸ் லாஸ் தெரியுமோ அந்த கேஸ் லாவை இங்க கோட் பண்ணிடுங்க. டியூவல் அட்வான்டேஜ். லீடிங் கேஸ் லாஸ் எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சு படிச்ச அத்தனை பேருக்கும் நம்ம சிஏ ஃபவுண்டேஷன்ல கேட்கிற கேஸ் லாஸ் எதுவுமே டஃபா இருக்காது. ரொம்ப டஃப்னு சொல்றவங்க எல்லாருமே கேஸ் லாஸை ஒழுங்கா புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம். தட் இஸ் அ பிளட். நான் சொல்ற மாதிரி ஆக்ட்ல இந்த செக்ஷன் நம்பர்ஸும் கேஸ் லாஸ் தான் வெரி க்ரூஷியல். ஒரு சினாரியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பீன்றவர் இஸ் அப்ளைங் ஃபார் அ பிரின்சிபல்ஷிப் ஆஃப் அ காலேஜ். ஒரு கவர்னிங் பாடி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, அப்பாயிண்டிங் ஹிம். எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் நீங்களே படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டேன். என்ன கேட்கறான்னா, உங்களை கேட்கறான் வெதர் பி கேன் கிளைம் டேமேஜஸ் ஆர் நாட், வில் ஹி சக்சீட் இப்படின்றது ஒரு கேஸ்ல ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு அவங்க ஆன்சர் கேட்கறான். ஒரு சினாரியோவை கொடுத்துட்டு, நீ ஆக்ட் படிச்சியே, இந்த ஆக்டை பேஸ் பண்ணி உன் டெசிஷனை சொல்லு. நான் எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க டெசிஷன் எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ்ல பி வில் நாட் சக்சீட், ஹி கேன் நாட் கிளைம் டேமேஜஸ். என்ன ரீசன்? இங்கதான் நீங்க ஆக்ட்ல படிச்ச அந்த ப்ரொவிஷனை கோட் பண்ணணும், அந்த டேர்ம்ஸை கோட் பண்ணணும், அந்த கீவேர்ட்ஸை இங்க கொண்டு வரணும். ஆஸ் பர் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், எக்ஸாம்பிளுக்கு அக்செப்டன்ஸ் தான், அதை கம்யூனிகேட் பண்ணணும். பண்ணாட்டி அது வேலிட் இல்லை, பண்றவனும் ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கணும். இந்த மாதிரி உங்க ரீசனை அங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. இது ரிலேட்டட் ஏதாவது கேஸ்ல நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னா, கான்ஃபிடென்ட்டா தெரியும்னா ப்ளீஸ் ரைட். இல்லைன்னா விட்டுடுங்க, தயவு செஞ்சு தப்பா எழுதிடாதீங்க. லீடிங் கேஸ்லா கீழே பாவல் வெர்சஸ் லீ. அதே மாதிரி இந்த கேஸ் லாஸ் எழுதும் போது யூ ஹேவ் டு பி டபுள் கேர்ஃபுல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கீழே நோட்ல எழுதிருக்கேன் பாருங்க. இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர் எனி லீடிங் கேஸ் லாஸ், ப்ளீஸ் இக்னோர். டோன்ட் ரைட் ராங் கேஸ் லாஸ் நேம். தப்பா போய் நீங்க ரீசனை கரெக்டா எழுதிட்டு எனக்கு தான் தெரியுமேன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸா நம்ம லீடிங் கேஸ்ல தப்பா டேக் பண்ணி விட்டுட்டோம்னா வேஸ்டா போயிடும். தயவு செஞ்சு அது இதுக்கு பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்னதுனால பயந்துடாதீங்க, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமான்னு. ஆகாது. கான்ஃபிடென்ட்டா படிங்க. பிராக்டிஸ் தான் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. பியூட்டிஃபுல் பேப்பர் பிசினஸ் லான்றது. அவ்வளோ ஸ்கோரிங் பேப்பர். எவ்வளோ 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 இன்ட்ரெஸ்ட் காமிச்சு 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 நீங்க படிக்கிறீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்கோர் வாங்கி தரும். உங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல அக்ரிகேட்டை பத்தி ஒரே பண்ண வேண்டாம், அக்ரிகேட்டை காப்பாத்தி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டா தான் அந்த பிசினஸ்ல இருக்கும். பட் சேட்லி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே ஃபெயில் பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் தே ஆர் ரீடிங் இட் ஆர் ஜஸ்ட் மெமரைசிங் இட்
வித்தவுட் நோயிங் எதனால இந்த வேர்டிக் கொடுத்தாங்க, எதனால இந்த கேஸ்ல நடந்திருக்கு, எந்த டாபிக் கீழே வந்திருக்கு, இதெல்லாம் தெரியாததுனால தான். நான் சொல்றதெல்லாம் அட்வைஸா எடுத்துக்காதீங்க, இட் இஸ் a friendly suggestion. அதே மாதிரி எந்த ஒரு கேஸ் லாஸா இருந்தாலும் எப்படி நீங்க பார்க்கணும், எப்படி படிக்கணும்னா, முதல்ல எந்த டாபிக் கீழே அந்த கேஸ்லா இருக்கு, அந்த கேஸ்லாக்கு என்ன வேர்டிக் கொடுத்தாங்க, எதனால அந்த வேர்டிக் கொடுத்தாங்க அப்படி பாருங்க. ஒரு ப்ரொவிஷன் படிக்கிறீங்களா, ப்ரொவிஷன் புரியலையா, அது கீழே எக்ஸாம்பிள்னு கொடுத்துருப்பான், அந்த எக்ஸாம்பிளை படிச்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷன் போய் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். சரி, அதனால ஒவ்வொரு டாபிக் கீழயும் இருக்கிற கேஸ் லாஸும் நோட் பண்ணிட்டே வாங்க. எஸ்பெஷலி ஐசிஐ சர்டிஃபிகேட்ல இருக்க எந்த கேஸ் லாஸையும் விட்டுடாதீங்க. எதனால அந்த வேர்டிக் கொடுத்தாங்க, எந்த டாபிக் அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சினாப்சிஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் சமயத்துல ரீகேப்சுலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன். இன்னைக்குமே டிஃபரன்ஸ் பிட்வீனை டி ஷேப்ல ப்ரெசென்ட் பண்ணுங்க, தட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். ஏன் சார் டி ஷேப்ல ப்ரெசென்ட் பண்ணாட்டி மார்க் கொடுக்க மாட்டானா, நான் எவ்வளவு தடவை சஜஸ்டட் ஆன்சர்ல பாத்திருக்கேன் சார் டி ஷேப்ல அவன் ப்ரெசென்ட் பண்ணது இல்லையா, நான் கொடுக்க மாட்டான்னு சொல்லல. பட் டி ஷேப்ல ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், என்ன வித்தியாசங்கள், என்ன வேறுபாடுகள், ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதனாலதான் இன்னைக்குமே இந்த டி ஷேப்ல ப்ரெசென்ட் பண்ணு நான் யூஸ் டு டெல். ஆனா டி ஷேப்ல நீங்க பிரசன்ட் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நான் கதையெல்லாம் எழுத முடியாது டி ஷேப்ல பிரசன்ட் பண்ணிட்டேன்னா, அப்பேரண்டா டிரான்ஸ்பரண்டா அவனுக்கு எடுத்து காமிக்கிறீங்க, இதுதான் காரணம், இதனால தான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஆல்வேஸ் பிரசன்ட் இன் டி ஷேப் ஃபார்மேட். எட்டிங் கொடுங்க. இந்த எட்டிங் எதுக்கு சார் அப்படின்னா, எட்டிங் கம்பல்சரியா கொடுக்கணுமானா நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த எட்டிங்கே. எட்டிங்கோட படிச்சீங்கன்னா மறந்து போகாது. அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்னால இந்த ரெண்டு வேறுபாடுகள் அரைஸ் ஆகுது, ஆப்ளிகேஷன்னால வாய்டு கான்ட்ராக்டும் வாய்டபிள் கான்ட்ராக்ட்லயும் இந்த ஆப்ளிகேஷன் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த வேலிடிட்டியில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு வாய்டு கான்ட்ராக்டுக்கும் வாய்டபிள் கான்ட்ராக்டுக்கும், என்ஃபோர்ஸபிலிட்டியில என்ன வித்தியாசம் இருக்கு, அந்த சப்ஹெட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்தும் எக்ஸாம் சினாரியோல. சப்ஹெட்டிங்கோடயே படிங்க, அதுவும் சப்ஹெட்டிங்கோடயே நீங்க ப்ரெசென்ட்டும் பண்ணும்போது எக்ஸாமினரோட கான்ஃபிடன்ஸ் லெவல், திருப்பி அந்த வார்த்தை எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கேன், அந்த எக்ஸாமினர் பேப்பர் கரெக்ட் பண்ற அந்த ஒவ்வொரு செகண்டும் யூ ஹேவ் டு பாஸ் ஆன் a மெசேஜ் டு him. நான் சும்மா வந்து உட்கார்ல இந்த 3 hour ஐ நோ த இன் அண்ட் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் உங்க பேப்பர். அந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷன் இருக்கணும், உங்க பிரசன்டேஷன் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா பிலீவ் மீ 60+ 70+லாம் இல்லை, ஈவன் நான் 100% சொல்றேன், யூ வில் கெட் தி பெஸ்ட் மார்க். Out of my experience, I have realized, I have seen my own students who are just excelled. Definitely இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Please follow it up. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் all the very best. சூப்பரா படிங்க டிசம்பர் எக்ஸாமினேஷனுக்கு. Thank you so much. With the love and regards, AK.